ஜானகி சந்தியா ஓடி போனனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டா. அப்ப நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என்னை இப்படி சந்தியா ஏமாத்திட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் ரூமுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஜானகி போனோடனே ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிச்சிருங்க, எங்கனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க எவ்வளவோ ஒரு கற்பனையில இருந்திருப்பீங்க, அப்படி வாழணும் இப்படி வாழணும், அதெல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு, உங்க வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்ப வந்து ரகுராம் சொல்றாரு, இருக்கட்டும், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நிர்ணயிச்சிட்டாங்க, அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு சொல்லி நம்ம தான் பார்க்கணும், ஆனா அதுக்காக எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியும் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கண்டிப்பா நான் உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜானகியும் சொல்றாங்க. சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து பெட்ல படுக்கல, கீழே போய் தனியா பாய் விரிச்சு படுத்துக்கிறாங்க. நீ பெட்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரகுராம் சொல்றாங்க. ஆனா ஜானகி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பெட்ல படுக்கல, அவங்களும் ஒரு பாய் விரிச்சு கீழே படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாத்தா வந்து லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. வந்து கதவை தட்டுறாங்க. ரகுராம் அம்மா இந்த நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி. அதுக்கு அடுத்ததே வந்து தாத்தா போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது ரகுராம் சொல்றாரு, இப்போ உனக்காக இருக்கிறது நான் மட்டும்தான், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்க வேண்டியதா. ஜானகி, எனக்காக கொஞ்ச நாள் டைம் கொடு ஜானகி, நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜானகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமுக்கு தேவையானது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரகுராம் குளிக்க போனா அவங்களுக்கு டவல் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா ரகுராம் சொல்றாரு, நான் ஏற்கனவே டவல் எடுத்துட்டு போயிருவேன் குளிக்க போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரகுராம் வந்து ஜானகி வச்சிருந்த டவலை வாங்கிட்டு அவர் வந்து தலை தட்டின டவலை அவங்க ஷோல்டர்ல போட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் மாற ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமுக்கு வந்து ஜானகி நமக்காக நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே செய்யறா அப்படிங்கிறது அவருக்கு தோண ஆரம்பிக்குது. ரகு பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க உடனே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அவர் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. அவர் தீப ஆராதனை காமிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் ஓடி வந்து சாமி கும்பிடுறாங்க. இவங்க சாமி கும்பிடுறத பார்த்துட்டு ரகுராம் என்ன பண்றாருன்னா, அவங்க பூஜை பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த தீப ஆராதனை காமிச்சிருந்தாங்களா, அதை வந்து காமிக்கிறாங்க. கற்பூர கண்ணுல இட்டுக்கிட்டு அவங்க தாலிக்கு பொட்டு வச்சு விட சொல்றாங்க. ரகுராமும் தாலிக்கு பொட்டு வச்சுட்டு விட்டு நெத்தியிலையும் பொட்டு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரகுராம் வந்து மாறிக்கிட்டே இருக்காரு. ஜானகி மேல அன்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரகுராம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இது மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு. அப்போ வந்து ஜானகி கிட்ட ரகுராம் பேசுறாரு. அவங்க ரூம்ல ஜானகி கிட்ட சொல்றாங்க, நீ எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ரகு சொல்றாரு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, எனக்கு நீங்க இந்த வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜானகி கிட்ட ரகுராம் சொல்றாரு, எனக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் இந்த குடும்பத்தையும் நீ பாதுகாத்து நல்லபடியா கொண்டு போனேன்னா போதும், அது வாழ்நாள் முழுவதும் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வரக்கூடாது, இப்போ வந்து கெட்ட பேரு எப்பயுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குடும்பத்தை நீ தான் கட்டி காக்கணும், அதே மாதிரி இந்த குடும்பத்தை நீ நல்லபடியா கட்டி காப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஜானகி அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கறதே நல்லாவே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஜானகி அசந்து போய் அந்த டைனிங் டேபிள்லயே தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிருது. அப்பதான் வர்றாரு ரகு. கையில மல்லிகை பூவோட வர்றாரு. ஜானகி ஜானகி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எழுந்திரிச்சு டப்புன்னு எழுந்திரிச்சு போறாங்க. என்னாச்சு ஜானகி? இல்லைங்க, நான் நீங்க சாப்பிடறதுக்காக வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஜானகி, நீ போய் தூங்க வேண்டியதானே சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறாங்க. இல்ல, அத்தை சொன்னாங்க நீங்க சாப்பிடாம படுத்துருவீங்கன்னு, அதனால தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு போடுறாங்க ஜானகி. அதுக்கப்புறம் ரகுராம் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு சொம்பு கொடுக்குறாங்க. ஜானகி கையை கழுவிட்டு வந்த உடனே தன்னோட முந்தானையை எடுத்து கொடுக்குறாங்க. ஜானகி முந்தானையில கை தொடச்சிட்டு வந்து உட்காருவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க ஜானகி. ஆனா உட்காரு ஜானகி அப்படின்னு சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு பரிமாற போறாரு. இல்லைங்க, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, நீ சாப்பிட்டிருப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பரிமாறதுக்காக ஒரு புது தட்டு எடுக்கிறாரு. இல்லைங்க, நீங்க சாப்பிட்ட தட்டத்திலே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி அந்த தட்டத்திலே சாப்பிடுறாங்க. ரகு தான் பரிமாறுறாரு, ஜானகி சாப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்த சீனே ஒரு போன் கால் வருது. ஏதோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த பூத் மாதிரி இருக்கு. அங்க
அங்க போன் கால் வருது. ஓடி வந்து சந்தோஷமா அந்த போனை அட்டன் பண்ண வர்றாங்க ஜானகி. கரெக்டா அங்க ரகு வர்றாரு. ஜானகி போன்ல யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி பயந்து பயந்து தான் சொல்றாங்க ஜானகியும். அப்போ வந்து ரகு சொல்றாரு, நீ சந்தியா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க ஜானகி. இதோட இந்த எபிசோட் முடியுது.